அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன குட்டி கருவாடு போட்டு பண்ண கருவாட்டு குழம்பு ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ சாப்பிடலாம். சூப்பர். கருவாட்டு குழம்புக்கு தேவையான காய்கறியை நறுக்கி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய். சின்ன வெங்காயத்தை உரித்து பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். புளிப்பு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. 50 கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற கருவாட்டு குழம்புக்கு இந்த பொடி கருவாடு தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா இதில் ரொம்ப கருவாட்டு வாசனை இருக்காது, அளவான வாசனை தான் இருக்கும். கருவாட்டை சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி கழுவிக்கிங்க. கருவாட்டை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மண் நிறையா இருக்கும். மண் சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மண் சட்டியில் நல்லெண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம் இந்த 3ஐயும் போட்டு நல்லா தாளிச்சிக்கங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டை போட்டு வணக்கிங்க. பூண்டு கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கங்க. பூண்டு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கங்க. தக்காளியில் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆயில் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. கடையில் வாங்கினதோ வீட்டில் செஞ்சதோ எந்த சாம்பார் தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த காய்கறிகளை வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. பதினஞ்சு நிமிஷத்தில் காய்கறிகளாக வெந்திருக்கும். இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கிங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை இந்த டயத்தில் ஆட் பண்ணிடுங்க. கருவாடு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 10 நிமிஷம் வேக விட்ருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கிரேவியில் இருக்கிற ஆயிலெலாம் வெளியில் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சேனலில் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.